கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் 7வது நாளாக இருக்கிறது. நம்முடைய தியான வழித்தடங்களிலே 7வது நாளின் பயணத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். இந்த நாளிலே ஆதியாகமத்தை நாம் அதில் இருக்கின்ற சில முக்கியமான நிகழ்வுகளை நாம் எடுத்துக்கொண்டதை நிறைவு செய்து, இந்த நாளிலும் அடுத்த திருச்சட்ட நூல், அதாவது தோராவில் வரக்கூடிய 2வது புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்களுடைய பயணம், யாத்திராகமம். ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் எக்ஸோடஸ். அப்படின்னா வெளியே கொண்டு வருதல், அடிமைதனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருதல் தான் இந்த புத்தகத்துடைய மிக சிறப்பான ஒரு பெயராக இருக்கிறது. இந்த யாத்திராகமத்துடைய வரலாற்றை அடித்தளமாக கொண்டுதான் மற்ற இஸ்ரவேலுடைய வம்ச வரலாறும் அதுக்கு பின்பாக வரக்கூடிய இயேசுவின் பிறப்பும் எல்லாமே கட்டமைக்கப்படுகிறது. அப்போ இந்த பகுதி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த 3ஆம் அதிகாரத்திலே நாம் இஸ்ரவேலுடைய மிகப்பெரிய தலைவர், அவர்களை விடுதலை நாட்டுக்கு வழிநடத்தின மோசேயை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இதற்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பேர் ஃபுட் ஆன் ஹோலி கிரவுண்ட். தமிழில் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? தூய இடத்திலிருந்து காலோடும் வழிதடம் அப்படின்றது. ரைட். இப்போ மோசே குறித்து பார்க்கும்போது அவருடைய பிறப்பே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பிறப்பாகும். சில நெருக்கங்களையும் சில சங்கடங்களையும் ஏற்படுத்துகின்ற ஒரு பிறப்பாக அமைகிறது. பொதுவாகவே மோசேயுடைய பிறப்பு நிகழ்வை நாம் யோசித்து பார்க்கும்போது அங்கே மகிழ்ச்சியை விட அங்கே என்னதான் இருக்கு? அதிகமான அழுகுரல் தான் கேட்கிறது. காரணம் என்னவென்றால், ஒன்றும் அறியாத பச்சிளம் குழந்தைகள் மோசேக்காக கொலை செய்யப்படுகிறார்கள். ரைட். இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இத்தனை குழந்தைகளை கொன்று கடவுள் மோசே என்ற ஒரு குழந்தையை மட்டும் ஏன் காப்பாற்றணுன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுவாக நம்ம அவர் மீட்பின் பாதையில் அவர் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ரைட். ஆனா இதுக்காக எத்தனை குழந்தைகள் தன் உயிரை இழந்திருக்கிறாங்க? அப்ப அந்த பெற்றோருடைய நிலைமை, அந்த குழந்தையை இழந்திருக்கிற பெற்றோருடைய நிலையை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், மோசேயுடைய அவருடைய வாழ்க்கை, அவருடைய வளர்ப்பு, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக நாம் பார்க்கிறோம். எத்தனை ஆண்டுகள் அரண்மனையில் இருக்கிறார்? 40 ஆண்டுகள் அரண்மனை. அடுத்த 40 ஆண்டு ஆடு மேய்க்கின்ற மேய்ப்பனாக இருக்கிறார். அடுத்த 40 ஆண்டு இஸ்ரவேலை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆக மொத்தம் இந்த 3 பிரிவிலும் மோசேயுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடைபெறுகிறது. இங்கிருந்து இந்த நிலைக்கு வரும்போது அவர் வேறு ஒரு நபராக இருக்கிறார். அந்த நிலையிலிருந்து அந்த நிலைக்கு போகும்போது முற்றிலும் வேறொருவராக இருக்கிறார். ஒரு பக்கம் இதுவாக நம்ம யோசிக்கிறோம். இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு உறுதிப்பாட்டை கடவுள் கொடுக்கிறார். கடவுள் என்னைக்குமே சரியானவர்களை, பெர்ஃபெக்டானவர்களை கடவுள் தேர்வு செய்வது அல்ல. கடவுள் குறை உள்ளவர்களையும், பாதிக்கப்பட்டவர்களையும், பலவீனப்பட்டவர்களையும், உடல் ஊனமுற்றவர்களையும், இப்படிப்பட்டவர்களை தான் கடவுள் தேர்வு செய்கிறார் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் மோசே தான். மோசேயுடைய அழைப்பின் போது மோசே சொல்கிறார், நான் இந்த ஜனங்களை அழைத்து வர முடியாது, ஏன்னா நான் மந்தனாவும் திக்குவாயும் உள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு இவ்வளோ பெரிய ஜனங்கள் எடுத்து நான் எப்படி வழி நடத்துவது, அரசரிடத்துல போய் நான் எப்படி பேசுவது என்று தன்னுடைய பலவீனத்தை குறித்து மோசே வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, மோசையோடு இருக்கிறேன், நீ இப்போ நான் உன் வாயோடு இருந்து நான் உனக்காக பேசுவேன்னு சொல்றாரு. ஆனாலும் மோசே ஒத்துக்கல. அவருக்கு யதார்த்தம் புரிகிறது. தானால் இதை செய்ய முடியாது என்பதற்காக கடவுள் அவரை ஆற்றல் படுத்துவதற்காக ஆரோனை கொடுக்கிறதாக சொல்றார். ஆனா நீங்க வரலாற்றில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆரோன் எங்கேயும் பேசினது மாதிரி இல்லை. யார் தான் பேசியிருக்கிறார்? மோசே தான் பேசியிருக்கிறார். அப்ப கடவுள் அழைக்கிறார், அழைக்கிறவர்களை கடவுள் தகுதிப்படுத்துகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. தகுதியானவர்களை கடவுள் அழைப்பதல்ல, அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார். நிறைய நேரத்தில் நான் ரொம்ப பெர்ஃபெக்ட், நான் ரொம்ப எல்லாத்துலேயும் நான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம யோசிக்கிறேன்னா கடவுளுக்கு நாம் தேவையில்லை. நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் கடவுள் நம்ம செயல்பட அவர் கிரியை செய்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆபிரகாமுடைய மோசேயுடைய வாழ்விலே. அடுத்தது மோசேயுடைய வாழ்வில் சில பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்கிறாங்க. முதல்ல அவருடைய தாயார், அந்த கடினப்பாடுகள் மத்தியிலும் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார். அடுத்து ரொம்ப முக்கியமானவங்க 2 பெண்கள், பூவால் சப்பிரால்.
பூவால் சப்பிரால் யார் என்றால் மோசே பிறக்கும் காலத்துல அவங்களுடைய மருத்துவச்சிகளாக, டாக்டர்ஸாக, நர்சஸாக இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் நிறைய எபிரேய குழந்தைகளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, காப்பாற்றிருக்கிறாங்க. ஏன்னா பார்வோனுடைய கட்டளை என்னன்னா, குழந்தை பிறக்கும் போது என்ன பண்ணினோம், கொன்னுனோன்ட்டு. ஆனா இவர்கள் கடவுளுக்கு பயந்திருப்பதனாலே இந்த 2 பெண்கள் குழந்தைகளை காப்பாற்றி, பார்வோன் கேட்கும் போது நாங்க போறதுக்குள்ள அந்த குழந்தைகள் என்ன பண்ணிடுறாங்க, பிறந்துறாங்கன்னு சொல்லி அந்த குழந்தைகளை காப்பாற்றி விடுகிற மிக முக்கியமான ஒரு பணியை இந்த பெண்கள் செய்கிறார்கள். நம்முடைய தலைவர்கள், நம்முடைய அதிகாரிகள் எப்படிப்பட்ட தவறை செய்ய சொன்னா கூட கடவுளுக்கு பயந்தவர்களாய் நம்ம அப்படிப்பட்ட தவறுகளை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது என்பதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் இந்த எபிரேய நாட்டு மருத்துவச்சிகள். அவங்களுடைய பெயர்கள் ரொம்ப முக்கியமான பெயர்கள், பூவால் சப்பிரால். ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பெண் வந்து மிரியம். மிரியம் வந்து சிறு வயதிலிருந்து மோசேவுக்கு பக்கபலமா இருக்கிறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் சகோதரனை தன் தாய் ஆற்று படுக்கையில விடும் பொழுது, நைல் நதியில விடும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன நேரிடுமோ என்று பதப்பதித்து அந்த சகோதரி அந்த நாணல் பெட்டியோடு ஓடுகிறாள். எங்கெல்லாம் மோசேயை அடித்து செல்லப்படுகிறாரோ அந்த இடத்துல யார் போய் பார்க்கிறா, மிரியம் போய் பார்க்கிறாங்க. ஒரு கட்டத்துல அது எங்க போய் நிக்குது, அந்த குழந்தை பார்வோனுடைய மகளுடைய கையில போய் அது நிக்குது. அப்பயும் போய் யார் தான் பேசுறாங்க, மிரியம் தான் பேசுறான். இப்போ அவங்க கேட்குறாங்க, இதுக்கு குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கு ஒரு எபிரேய நாட்டு பெண்ணை அழைத்து வா அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன பண்றா, தன்னுடைய தாயை அழைத்து வருகிறார். மோசேயுடைய தாயை அழைத்து வந்து அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கக்கூடிய பொறுப்பை யார் கொடுக்கிறாப்ல, பார்வோனுடைய குமார். யார் அழிக்கணும்னு நினைக்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் கையிலே வளர்க்க வைக்கிறார். ரொம்ப முக்கியமான வசனம். உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறார்களோ அவருடைய கரங்களே கர்த்தர் உங்களை வளர்க்க செய்ய போகிறார். ஏன்னா இது மோசேயுடைய வாழ்க்கையில அது நடைபெறுகிறதாக நாம் பார்க்கிறோம். பார்வோன் அழிக்கணும்னு நினைக்கிறாரு, பார்வோனுடைய குமாரத்தி மோசேயை வளர்த்தெடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது மோசே வளரும் பொழுது அவர் அங்க ராஜாவுடைய அரண்மனையிலே என்னதான் ஒரு ராஜாவாக வளர்ந்தாலும் தான் யார் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். யாரு, மோசே. தான் ஒரு ராஜ வம்சத்தான் அல்ல, தான் ஒரு அடிமையின் வம்சத்தா இருக்கிறார். தான் ஜனங்கள் இன்னும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். தன்னுடைய விடுதலை முக்கியம் அல்ல, தன் இனத்தோடைய விடுதலை ரொம்ப முக்கியம் என்பதை யார் உணர்ந்திருக்கிறாரு, மோசே உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் முதல்ல வந்து ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடும்போது அவர் வந்து பக்கத்தை எடுக்கிறார். யாருடைய பக்கத்தை எடுக்கிறார், எகிப்தியனுடைய பக்கம் அல்ல, எபிரேயனுடைய பக்கம். He stands on the side of Hebrew. எபிரேயனுடைய பக்கத்திலே, அந்த இஸ்ரவேலுடைய பக்கத்திலே அவர் யார் நிற்கிறாரு, மோசே நின்னு அந்த எகிப்தியனுக்கு எதிராக என்ன பண்றாரு, தன்னுடைய கருத்தை பதிவு செய்து அவனை என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துல கொலை செய்து அவனை புதைத்து போடுகிறதாக நாம் பார்க்கிறோம். காரணம் என்னதான் ஒரு ராஜா வீட்டுல வளர்ந்தாலும் தன் மக்கள் யார் என்பதையும் தன் பிறப்பின் நோக்கையும் யார் உணர்ந்திருக்கிறாப்ல, மோசே உணர்ந்ததுனால இங்க வந்து எபிரேயனுடைய பக்கத்துல நிக்கிறார். இப்ப பிரச்சனை என்ன நடக்குதுன்னா, 2 எபிரேயர்கள் சண்டை போடும்போது இவர் யார் பக்கம் நிற்பாரு, அதுதாங்க கேள்வி. அப்ப என்ன பண்றாரு, 2 பேரையும் சமாதானப்படுத்த யோசிக்கிறார். இந்த பக்கம் என்ன பண்றாரு, வன்முறையில இறங்குறார். எப்போ எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் பிரச்சனை வரும்போது வன்முறையில இறங்குறாரு. ஆனா 2 எபிரேயனுக்குள்ள பிரச்சனை வரும்போது அங்க என்ன பண்றாரு, சமாதானம் பண்ணுகிறார். அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கு இதுவா அவனை யாரு ஏற்படுத்தினா, நேற்று அவனை கொலை செய்தது போல என்னையும் கொலை செய்து போடுவேன்னா, அடடா நம்ம பண்ண தவறு, நம்ம பண்ண தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு யார் ஓடி போறாரு, மோசே ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார். எங்க ஒளிந்து கொள்கிறார் என்றால் ஒரு வனாந்தரமான துறவண்டையில் போய் அவர் ஒளிந்து கொள்கிறார். அங்கேதான் வந்து தன்னுடைய மனைவியை சந்திக்கிறார். யாரு, சிப்போராலை சந்திக்கிறார். அங்க ஆடு மேய்க்கிறவர்களை அங்க தண்ணி காட்டக்கூடாதபடிக்கு சிலர் அவர்களுக்கு தடை பண்றாங்க. அவர்களுக்கு எதிர்த்து மோசே என்ன பண்றாரு, அவங்களுக்கு தண்ணீர் இது பண்றாரு. உடனே யார்கிட்ட கூட்டு போறாங்க மோசேய, மாமனார், அவர் பேர் என்னது, எத்ரோ இடத்தில் அழைத்து செல்கிறதாகவும் அங்கே எத்ரோவுடைய மகளாகிய யாரு, சிப்போராலை மோசே என்ன பண்ணுகிறாரு, திருமணம் செய்து கொள்கிறார். மோசேக்கு ஒரு மகன், அவருடைய பேர் கெர்சோம். ரைட். இதுவரையிலே நம்ம எல்லாம் அறிந்த ஒரு நிகழ்வு தான். இதுக்கு அடுத்துதான் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது மோசேயுடைய வாழ்விலே ஒரு விசித்திரமான ஒரு செயல் பார்க்கிறார். என்ன செயல் என்றால், ஒரு மலையின் மீது ஒரு முட்செடி, அந்த முட்செடி
எரிகிறது, ஆனாலும் அந்த செடிக்கு ஒன்றும் ஆகல. இதை பார்த்த மோசேக்கு ஒரு பெரிய வியப்பாக இருக்கிறது. உடனே மோசே என்ன பண்றாரு, நெருங்கி போகும்போது ஒரு கூக்குரல் அந்த செடியிலிருந்து வெளியே வருகிறது. என்ன கூக்குரல் என்றால், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பர்வதம், இதிலே நீ என்ன பண்ணாத, உனக்கு பாதரட்சி என்ன பண்ணு, கழட்டி போடுன்னு சொல்லி அப்புறம் மோசே இடத்துல கடவுள் தாம் பேசுகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்பதான் அவர் வந்து என்ன பண்றாரு, கடவுள் அழைக்கிறதாக. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புகிறேன் வா என்றார். மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார் என்றால், யாரிடத்தில் பயந்து ஓடி வந்தாரோ, யாருக்கு அஞ்சி ஓடி வந்தாரோ அதே பார்வோனிடத்தில் மீண்டும் அனுப்புகிறதாகவும், அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தந்து அனுப்புகிறதாக கடவுள் சொல்லுகிறார். என்ன பொறுப்பு என்றால், என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ என்ன பண்ணும், அழைத்து வரணும், விடுதலை பெற்று அவர்களை அழைத்து வரணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புன்னு யாருடைய தோளின் மீது கடவுள் சுமத்துகிறார், மோசேயின் தோளின் மீது சுமத்துகிறார். காரணம் என்னவென்றால், நேற்று தினத்தோடு நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க இப்ப எங்க இருக்கிறாங்க, ஏன் எகிப்துக்கு போனாங்க, யோசேப்புனால போக வேண்டியதாச்சு. அது நம்ம எப்படி சொன்னாலும் சரி, ரைட், தெரியல எனக்கு. ஒருவேளை சில நேரங்களில் நம்மை அடிமைப்படுத்துவதுக்கு முதல்ல கொடுப்பாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொடுத்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருவாங்க. அப்படிதான் இது நடக்குது. முதல்ல போய் என்ன பண்றாங்க, இலவசமா கொடுக்குறாங்க, போய் வாங்கிக்கிறாங்க. யார் வாங்கிக்கிறா, யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதே இடத்துல ஒரு நிலத்தை என்ன பண்றாங்க, கொடுத்துறாங்க. ரைட். இப்ப இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இவங்களுடைய நிலங்களும் இவருடைய உடைமைகளும் யாருடையதாக மாறுகிறது, அரசருடையதாக, பார்வோனுடையதாக மாறுகிறது. ரைட். இப்ப அதுக்கு அடுத்தது நீங்க ஆதியாகமத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வருகிறது, யோசேப்பை அறியாத ராஜா வருகிறதாக பார்க்கிறோம். அப்போ யோசேப்பை யார் மறந்துடுறாங்க, நம்மாலே மறந்துடுறாங்க. எகிப்தியருக்கு அவன் பிரச்சனை கிடையாது, அவனுக்கு தலைவர்கள் வருவாங்க போவாங்க, இவன் ஒரு கவர்னர் போயிடலாம், ரைட். ஆனா இந்த ஜனமே மறந்துருச்சு. எந்த ஜனம், யாக்கோபுடைய வம்சமே யாரை மறந்துட்டாங்க, யோசேப்பை மறந்துட்டாங்க. அதனால தானே இவனுக்கு யாரை தெரியல, யோசேப்பை தெரியல. ஒருவேளை இந்த ஜனங்க ஞாபகம் வச்சுன்னா இவங்க சொல்லிட்டே இருந்திருப்பாங்க, யோசேப்புனாலதான் நாங்க என்ன பண்ணோம், இங்க வந்தோம், யோசேப்பு தான் எங்களை பஞ்சத்துல இருந்து என்ன பண்ணாரு, காப்பாத்தினாரு, யோசேப்பு தான் எங்களை இங்க வந்து உரிமையை கொடுத்தாரு அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சிருக்கும், பார்வோனுடைய இதுக்கு அரசவைக்கு என்ன பண்ணிருக்கோம், தெரிஞ்சிருக்கிறோம். இவங்களும் யோசேப்பை மறந்துட்டாங்க, அவங்களும் யோசேப்பை மறந்துட்டாங்க. அதனால யோசேப்பு இவங்களுக்கு செய்த உதவியை எல்லோரும் மறந்ததுனால இப்போ இதுவரையிலே சமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இப்ப என்னவா மாறுறாங்க, இவன் வந்து எஜமானனாகவும் இவன் அடிமையாக மாறுகிறான். எவன் எஜமானனா மாறுறான், எகிப்தியர்கள் பார்வோனுடைய கூட்டம் எஜமானனாகவும், இஸ்ரவேல் கூட்டம் யாருன்னா யாக்கோபு, யாக்கோபுடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததிகள் இப்ப என்னவா மாறுறாங்க, எகிப்துல அடிமைகளாக மாறுகிறார்கள். உண்மையிலே இவங்க எதை தேடிதான் வந்தாங்க, பஞ்சம் பிழைக்க வந்தாங்க, உணவு தேடி வந்தாங்க. உணவு தேடி வந்த நாட்டில் இப்ப என்னவா மாறிட்டாங்க, அடிமைகளாக மாறிட்டார்கள். ரைட். இப்ப இந்த அடிமைதனத்துடைய ஊடாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பார்வோனுடைய அரசும் அவனுடைய அரசாட்சியில் இருக்கிறவர்களும் இவர்களை ரொம்ப கொடுமையாய் வழி நடத்துகிறார்கள். கடவுள் சொல்றார், என் மக்களின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்கள் ஆளோட்டிகள் நிமித்தம் கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, மோசேயை அனுப்புகிறார். அப்போ கடவுள் கேட்கிறவராக, மக்களுடைய கூக்குரலை உணர்கிறவராக இருந்ததுனால மோசே வந்து யார் அனுப்புறாரு, கடவுள் அனுப்புகிறார். இப்ப மோசேயை வந்து கடவுள் அழைக்கும் போது மோசேயை வந்து ஒரு காரியத்தை எடுத்து வைக்கிறார், தன்னால் அது முடியாது. இன்னைக்கு கடவுள் நிறைய அழைப்பினை நம்ம இடத்துல கொடுக்கிறார், நிறைய பொறுப்புகளை கொடுக்கிறார். இந்த பொறுப்புகளை கொடுக்கும்போது நாம் அந்த பொறுப்புகளுக்கு உண்மையா இருக்கிறோமான்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அந்த பொறுப்புல எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தால் தான் நான் செய்வேன், அந்த பொறுப்புல நான் எதிர்பார்க்குற மாதிரி நடந்தால் தான் நான் செய்வேன், அந்த பொறுப்புல மற்றவங்களோடு நான் இணைந்து செய்யப்பட மாட்டேன், நான் சொல்றதை மற்றவங்க கேட்டால் அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்கிறது தான் இன்னைக்கு திருச்சபையோடைய நிலைப்பாட்டாக இருக்கிறது. கடவுள் எனக்கு எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அந்த பொறுப்பை நான் உண்மையா செய்வேன், அந்த நிலைப்பாடு இன்னைக்கு யாருக்கிட்டுமே இல்லை. இன்னைக்கு திருச்சபையிலும் சரி, ஊழியர் இடத்திலும் சரி,
எல்லார்கிட்டயும் இந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. என்னை முன்னிலைப்படுத்தினா, என்னை முக்கியத்துவம் படுத்தினா நான் பொறுப்புகளை எடுப்பேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். அதே மாதிரி மேலான பொறுப்புகள் தான் எனக்கு வேணும், திருச்சபையில உயர்ந்த பொறுப்புகள் தான் வேணும், எனக்கு ஊழியர் போஸ்டிங் தான் வேணும், எனக்கு மூப்பர் போஸ்டிங் தான் வேணும், எனக்கு பிசி மெம்பர் போஸ்டிங் தான் வேணும், எனக்கு திருச்சபையில பெருக்கிற வேலை வேணாம், திருச்சபையில பாய் போடுற வேலை வேணாம், திருச்சபையை ஒற்றடிக்கிற வேலை வேணாம், திருச்சபையுடைய காரியங்களை ஒழுங்கு செய்யப்படுத்துற வேலை எனக்கு வேண்டாம், மேலான வேலைகள் தான் எனக்கு வேணும்னு நம்ம என்ன பண்றோம்? சில நேரங்களில் யோசிக்க ஆரம்பிச்சிடும். கடவுள் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அந்த பொறுப்பை நான் யாருக்காக செய்யணும்? கடவுளுக்காக உண்மையும் உத்தமமாய் நேர்த்தியும் நம்ம செய்யணும். இன்னைக்கு அந்த மனப்பான்மையை நம்ம வளர்த்து கொண்ட வேண்டியதாக இருக்கிறது. அதான் சொல்லுவோம், திருச்சபையை பொறுத்த மட்டும் நாம் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா இருக்கணும். இந்த சீக்கியர்களுடைய குருத்வாராக்குள்ளெல்லாம் நீங்க போனீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க வருவாங்க. அங்க வரும்போது அந்த குருத்வாரா அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? எல்லா வேலையும் எல்லாம் செய்யணும். முதல் வேலையை வரவங்களுடைய ஷூவை வாங்கி ஒரு கவர்ல போட்டு வைக்கணும். அது யார்தான் செய்வாங்கன்னா அங்க வந்து தொழுது கொள்கிறவர்கள் தான் செய்வாங்க. இன்னொருத்தவங்க சாப்பாடு போடுவாங்க, இன்னொருத்தவங்க கிளீன் பண்ணுவாங்க, எல்லா வேலையும். இப்ப அதெல்லாம் செய்யறவங்க யாருன்னா பெரிய பெரிய பணக்காரங்க, IAS IPS இந்த மாதிரி சர்வசாதாரண வேலைகளை செய்வாங்க. ஆனா நாம் இங்க சாப்பிட்ட தட்டை கூட என்ன பண்ண மாட்டேங்கிறோம், சாப்பிட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்க. மூப்பனார் எடுத்துட்டு போய் விட்டோம், அதுக்கு தானே மூப்பனார் இருக்கிறாரு, அதுக்கு தானே பிசி மெம்பர் இருக்கிறாங்க, அதுக்கு தானே பொறுப்பாளர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்து விடுகிறது. அப்படி கிடையாது. இங்கு என்னுடைய கோவில், என்னுடைய திருச்சபை, என்னுடைய இது, நான் தான் இது செய்யணும்னு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக நாம் இருக்கணும். மோசேயும் நம்ம அப்படிதான் எதிர்பார்க்கிறோம், மோசையை நம்ம அப்படிதான் செய்கிறதாக பார்க்கிறார். மக்களுக்கு மக்களோடு இணைந்து எல்லாவற்றிலும் அவர் செயல்படுகிறார். மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவர் சொல்றாரு, ஆண்டவரே இவர்களை நீங்கள் தண்டிக்கிறது இருந்தா என் பேர் என்ன பண்றீங்க, ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுருங்க அப்படின்ற போது என் மக்கள் அந்த இடத்துக்கு போல, எந்த இடத்துக்கு போல, ஜீவ புஸ்தகத்துல அவங்க பேர் இல்லைன்னா என் பேர் அதுல வேண்டாம். அதுதான் உண்மையான தலைவனுக்கான நிலைப்பாட்டாக நான் பார்க்கிறேன். தன் மக்களுடைய பிரச்சனைகளை தான் பிரச்சனைகளாக எடுத்துக் கொள்கிறவராக யார் இருக்கிறாரு? மோசே இருக்கிறார். இந்த மோசே ஒரு அழைப்பு என்பது மிக சிறந்த அழைப்பாக நான் பார்க்கின்றேன். தகுதி இல்லாத ஒருவரை அழைத்து கர்த்தர் நிறைவிலே அவரை போல ஒரு மிகப்பெரிய தலைவனே இல்லைன்ற அளவுக்கு ப்ரூவ் பண்ணிட்டார் மோசேயை போல. இன்னைக்கும் பெஸ்ட் லீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல மோசே தான். அந்த அளவுக்கு தன் ஜனங்களை பல நிலைகளில் அவர் வழி நடத்தி இருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு, அழைப்பின் வழிதடங்கள், the footstep of calling. மோசேயை கடவுள் அழைத்ததுடைய நோக்கம் ஒரு பெரிய ஜனத்தை மீட்டெடுப்பதற்காக. அடுத்தது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க. ரைட். இங்க கடவுள் வந்து மோசே இடத்துல சொல்லுகிறார், உன் பாத ரட்சையை கழட்டி போடு. அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அவர் நிக்கிற இடம் பரிசுத்தமான இடம். அடுத்தது இன்னொன்னு, அவர் தம்மை தாழ்மைப்படுத்துவதற்காக கடவுள் எதிர்பார்க்கிறார். மோசே என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாரு, தாழ்மைப்படுவதற்காக. நீ நிக்கிற இடம் பரிசுத்தமானது உடனே அவர் என்ன பண்றார், தன்னை தாழ்த்தி கொள்கிறதாகவும் தன் பாவி என்பதை உணர்ந்து கொள்கிறதாகவும் அவர் பார்க்கிறார். காரணம் என்னவென்றால் இந்த நெருப்பு, இந்த மலை, இந்த பாதரட்சை இதெல்லாமே எதை கனெக்ட் பண்ணுது என்றால் இந்த 80 வருடத்திலே மோசே செய்து வந்த தவறான வாழ்வியல், தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் என்பதற்காக. ஏன்னா அவர் வந்து ஒரு கொலை குற்றவாளி. யாரு? மோசே. ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறார், ஏற்கனவே கொலை செய்திருக்கிறார். அப்ப கொலை அது யார் செஞ்சாலும் கொலை தான். அது வந்து கடவுளுடைய ஊழியக்காரன் செஞ்சாலும் கொலை தான். அப்போ கடவுள் அவரை தூய்மைப்படுத்துவதற்காக இந்த மலையிடத்திலும் இந்த நெருப்பிடத்திலும் அவர் கிட்டி சேருவதற்காக அழைத்திருக்கிறார் என்று இதை நாம் பார்க்கிறோம். இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கிளென்சிங், தூய்மைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக நாம் இதை பார்க்கிறோம். எங்க இந்த மலையின் மீது மோசேயை அழைத்தது. அடுத்தது வந்து the footstep of assurance. இதுக்கு தமிழ்ல என்ன சொல்றோம்னா நம்பிக்கையின் வழித்தடம். யாத்திராகமம் 3:12. நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். இங்க 3 காரியத்தை இந்த வார்த்தையில நாம் வெளிப்படுத்துகிறப்படுகிறது. முதல் காரியம் என்னவென்றால் I will be with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ என்ன செய்தாலும், நீ என்ன காரியத்தை நடப்பித்தாலும் அந்த எல்லா காரியத்திலும் ஆண்டவராகிய தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று மோசேக்கு கடவுள் என்ன பண்றாரு,
உத்தரவாதம் கொடுக்கிறார். மோசே, நீ தனியா இந்த பேட்டில சந்திக்க போறதில்ல, நீ தனியா பார்வோனை எதிர்கொள்ள போவதில்லை. நீ பார்வோனிடத்தில் எதிர்கொள்ளும் போதும், பார்வோனிடத்தில் பேசும்போது, பார்வோனிடத்தில் நீ வழக்காடும் போதும் உன்னுடைய வாயாயிருந்து நான் உனக்காக பேசுவேன் என்று ஆண்டவர் மோசேக்கு உறுதிப்பாட்டை கொடுக்கிறார். இந்த காலவேளையிலும் கர்த்தர் அந்த உறுதியை நமக்கு தருகிறார். நீங்க என்ன காரியம் செய்தாலும், நீங்கள் கடவுளுக்கு ஏற்றவைகளை எது நடப்பித்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் அந்த உறுதிப்பாட்டை இங்கே வெளிப்படுத்துகிறதாக பார்க்கிறோம். ஐ வில் பி வித் யூ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, நீங்கள் திரும்ப வருவீர்கள். எங்க திரும்ப வருவீர்கள்? அவர் நிக்கிற அந்த பரிசுத்த இடத்திற்கு திரும்பி வருவீங்க. அந்த மலைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்ப வருவீர்கள். அப்படி என்றால் கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மறுபடியும் உன் வாழ்வை நான் மறுபடியும் புதிதாக்குவேன், மறுபடியும் உன் வாழ்க்கையை நான் என்ன பண்ண போறேன்? கட்ட போறேன், நீ திரும்பி வருவ. அடுத்தது மூணாவது குறிப்பு என்ன சொல்றார் என்றால், அந்த இடத்தை நீங்கள் கடவுளை ஆராதனை செய்வீர்கள். ஏனென்றால் ஆராதனை என்பது ஒரு விடுதலையின் வெளிப்பாடு. நீங்க அடிமையா இருக்கும்போது உங்களால என்ன பண்ண முடியாது? ஆராதனை செய்ய முடியாது. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மன கஷ்டமா இருக்கு, உங்க பாவத்தில் நீங்க அடிமைப்பட்டிருக்கிறீங்கன்னா கடவுளை ஆராதனை செய்யணும் நீங்க நினைச்சாலும் உங்களால என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அப்ப கடவுளை ஆராதனை செய்யணும், கடவுளை துதிக்கணும், கடவுளை நான் பாடணும்னா விடுதலையோடு இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். அதனால தான் நிறைய நேரத்தில், ஐயா கோயிலுக்கு வந்தேன், என்னால் ஆராதிக்கவே முடியல, என் மனசு கஷ்டமா இருக்கு. காரணம் என்னவென்றால் நாம் விடுதலை பெறல. ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? அடிமை பட்டிருக்கிறோம். அப்போ இந்த கடவுளை ஆராதனை செய்வது என்பது எப்போ நடக்கும் என்றால் நாம் விடுதலை பெற்ற ஜனங்களாக இருக்கும்போது. அப்பதான் கடவுள் சொல்ற, இதுவரையில என் ஜனம் எங்க இருக்கு? அடிமைகளாக இருக்கு. ஒருவேளை அதே இடத்துல அவங்க கடவுள் என்ன பண்ணிருக்கலாம்? ஆராதிச்சு. இப்போ பவுலும் சீலாவும் சொல்றாங்கல்ல, எங்க சிறைச்சாலையில துதித்தார்கள் அப்படின்னு. அந்த சிறைச்சாலை என்பது என்னன்னா அது சரீரத்துக்கு தான். அவங்களுடைய ஆன்மா எப்படியா தான் இருக்குது? விடுதலை பெற்றுதான் இருக்கு. ஆனா இவங்களுக்கு அப்படி கிடையாது. யாருக்கு? எகிப்தில இருக்கிற இஸ்ரேல் மக்கள், அவங்களுடைய எல்லாமே என்ன பட்டிருக்கு? அடிமைப்பட்டிருக்கு. அடிமை வாழ்வதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விடுதலையே பெறல, ரட்சிப்பை பெறல, அந்த கடவுளுடைய நம்பிக்கையான வார்த்தையை அவங்க என்ன பண்ணல? பெற்றுக்கொள்ள. எப்போ மோசே அவர்களை அழைத்து வெளியே வருகிறாரோ அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க? விடுதலை செய்கிறதாக, கடவுளை ஆராதனை செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். இது எப்போ நடக்கிறது என்றால் அந்த செங்கடல் பிளக்கப்படுகிறதுல, அவங்க செங்கடல் ஊடாக நடந்து வரும்போது இறையிலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நம்ம ஞானஸ்தானம் நம்மை தூய்மைப்படுத்துகிறது என்று விசுவாசிக்கிறோமோ, இத்தனை 1000 ஜனங்களுக்கு எதுதான் ஞானஸ்தானம்ன்றாங்க? செங்கடல் வழியாக நடந்து வந்துதான். ஏன்னா செங்கடலுக்கு இந்த பக்கம் அடிமையின் வாழ்க்கை, செங்கடலுக்கு அந்த பக்கம் விடுதலையின் வாழ்க்கை. இந்த ஜனங்க செங்கடலை தாண்டோன்னு அவங்க என்ன பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது என்றால் விடுதலை பெற்ற சந்ததியாக மாறுகிறார்கள். அதுல இருந்து கடவுளை அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? ஆராதனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க? கூடாரங்களை போடுறாங்க, கூடாரத்துக்குள்ள கடவுளை தொழுகிறார்கள். மோசே அவர்களுக்கு கடவுளுடைய வாக்குறுதிகளை, தீர்க்க தரிசனங்களை சொல்கிறது எல்லாம் நம்ம எங்க தான் பார்க்கிறோம்? செங்கடலுக்கு அப்புறமா தான் பார்க்கிறோம். அப்போ இந்த ஜனங்கள் கடவுளை ஆராதனை செய்வதற்காக ஒரு விடுதலையின் வாழ்விலை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று கடவுள் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். மீண்டும் அந்த 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ரைட். இப்ப மோசேவுடைய சந்தேகத்துக்கு கடவுள் உறுதி அளிக்கிறார். என்ன சந்தேகம்? இதை எப்படி நான் தனியா செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த லெந்து நாட்கள்ல நீங்களும் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு கவலைகளோடு இங்க நீங்க உட்கார்ந்திருப்பீங்க என்றால் கடவுள் இன்ற கால வேளையில நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். என்னன்னா, இந்த வாழ்வை நீங்கள் தனியாக எதிர்கொள்ள போவதில்லை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நீங்க தனியா சந்திக்கல. உங்க கூட யார் இருக்கிறாரு? கடவுள் இருக்கிறார். ஆண்டவர் என்னோட இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் என்னோடு செயல்படுகிறவராக இருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தது மோசேயை கடவுள் அழைத்ததோடைய நோக்கத்தை மோசே ஃபுல்ஃபில் பண்ணாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு தம் மக்களை அழைத்து வருவதா யாருடைய பொறுப்பு? மோசேவுடைய பொறுப்பு. மோசே அதை செய்தாரா? கடவுள் கூப்பிடும்போது அப்படிதான் கூப்பிட்டாரு. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? உன்னையும் என் ஜனத்தையும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை
ஏன் மோசே போல? கண்மலை அடிச்சாரு, ரைட். அப்புறம் கற்பலகை உடைச்சாரு, ரைட். அப்புறம் சரி, இப்ப என் கேள்வி, மோசே வெற்றி பெற்றாரா இல்லையா? ரைட். அப்புறம் ஆனா அந்த கோல், அவங்களுடைய நிறைவான இது என்னன்னா போய் சேர வேண்டியதான். இப்ப அதுல அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா? ரெண்டு பேர் தான், யோசுவா, காலேப். ரைட். இப்போ நான் என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, கண்டிப்பா மோசே அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அவர் போலனா கூட அவர் அழைத்து வந்த ஜனம் அதுல போச்சு. அப்ப அவருடைய மிஷன், கடவுள் அவருக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை மோசே நிறைவு செய்துட்டார். ரைட்டா? அவர் போறது போராதது ரெண்டாவது காரியம். இப்ப அவருடைய ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? உள்ள போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ஜனம் யாருமே போல, அதுக்கு அடுத்த சந்ததி தான் போனாங்க அப்படின்றத நம்ம சொல்லப்படுகிறது. ரைட். இப்ப எதுவா இருந்தாலும் அந்த நோக்கத்தை கடவுள் என்ன பண்ணிட்டாரு? மோசே அழைத்த நோக்கத்தை கடவுள் நிறைவு செய்துட்டார். இப்ப மோசே போவாததுக்கு அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். நீங்க சொல்கிறது போல கண்மலை இடத்துல, பேசுன்ற இடத்துல கண்மலை என்ன பண்றாரு? அடிக்கிறார். ரைட். இன்னொரு இடத்துல என்ன பண்றோம்? நம்ம கோபம் இருக்கிறது, கற்பலகைகளை உடைத்து போடுகிறார். அதெல்லாம் கண்டிப்பா மோசே இடத்துல நாம் யோசிக்கிறோம். இன்னொரு இடம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவங்க சொன்னது போல, சோஃபியா சொன்னது போல, அவர் அழைத்து வந்த கடவுளை ஒரு இடத்துல நம்பாம போயிட்டார். அதுதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா 12 கோத்திரங்களிலிருந்து 12 ஒற்றர்களை அனுப்புறாங்க. எங்க? கானானுக்குள்ள போய் 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாட்டை நம்மளால என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அரக்கர்கள் போல பெருசா இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு முன்னாடி ஏமாத்திரம்ன்றாங்க. ஆனா 2 பேர் சொல்றாங்க, இல்ல கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்ம அதை மேற்கொள்வோம் சொல்றாங்க. யார் என்றால் யோசுவாவும் காலேபும். ஆனால் மோசே அந்த இடத்துல ஒரு சின்ன சறுக்கலை சந்திக்கிறார். என்ன பண்றாருன்னா, அனுப்பியே இருக்க தேவையில்ல, அப்படியே போயிருக்கலாம். ஏன்னா அழைத்த கடவுள் இன்மட்டும் அவர் அழைத்து எல்லாவற்றையும் முறியடித்திருக்கார். அது நடுவில் எத்தனையோ யுத்தங்களை அவங்க பார்த்திருக்கிறாங்க. இவங்களுக்கு சண்டையே போட தெரியாது. யாருக்கு சண்டையே போட தெரியாது? ஏன்னா அவங்களுடைய தொழிலே என்னன்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க. அடுத்தது பார்வோன் கிட்ட இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? செங்கல்ல கல் அறுத்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் சண்டைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இவங்களே சண்டை போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் கூட நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அப்போ அழைத்த கடவுளை நம்பாமல் இவர் ஒரு இடத்துல என்ன பண்றாரு? வேவு பார்க்க அனுப்புறார். ரெண்டாவது, அந்த அதிகமான 10 நபர்கள் சொல்ற அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்கிறார். அவங்க முடியாதுன்றதை என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்கிறார். முடியும் சொல்லக்கூடிய யோசுவாவையும் காலேபையும் என்ன பண்ணிட்டார்? இவரு நிராகரிச்சிட்டார். ரைட். இதனால ஒருவேளை அவரால் என்ன பண்ணிருக்க முடியாது? போயிருக்க முடியாது. ஆனாலும் தான் போவில்லை அப்படின்னா கூட தன் ஜனத்தை எங்க பண்ணிட்டாங்க? அழைத்து போய் சேர்த்து விட்டார். ஸோ மோசேயுடைய வாழ்வு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலே நிறைய காரியங்கள் நமக்கு அதிசயமாகும். நம்மை உற்சாகமூட்டும் வரையிலே நம்முடைய அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு வாழ்வை மோசே நமக்காக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். நிறைய தலைவர்களுக்கு முன்மாதிரியானவர் மோசேவாக நான் பார்க்கிறேன். இன்னொன்று, மோசே கிட்ட இருந்த ரொம்ப அழகான ஒரு குணாதிசயமாக நான் பார்க்கிறது என்னவென்றால், தன்னுடைய பொறுப்பை பகிர்ந்து கொடுக்கிறதாக பார்க்கிறோம். எங்கன்னா எத்ரோ சொல்றாரு, எப்பா காலையில இருந்து ஜனங்க என்ன பண்ணுகிறாங்க, சாயங்காலம் உன்னை சுத்தி நின்னுகிறாங்க. எதுக்காக? நியாயம். நிறைய பேருக்கு பிரச்சனை, இந்த கூட்டத்துக்குள்ள பிரச்சனை, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது, கோபம் இருக்குது. இதுக்கு நியாயம் கேட்கறது யாருக்கிட்ட வராங்க? மோசே கிட்ட இருக்கிறாங்க. இப்ப மோசே சுற்றிலும் பெரிய கூட்டம் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப காலில இருந்து நிற்கும் போது யாருக்கு நியாயம் விசாரிக்கப்படும்? கூட்டத்துல கிட்ட இருக்கிறவனுக்கு விசாரிக்கப்படுமா? கூட்டத்துல தொலைவில் இருக்கிறவனுக்கு விசாரிக்கப்படுமா? சரி, இப்ப என் கேள்வி, மோசே கூட பக்கத்துல யார் இருந்திருப்பா? கண்டிப்பா யாரெல்லாம் அதிகாரம் நிறைந்தவனோ, வலிமை நிறைந்தவனோ, யாரெல்லாம் ஆற்றல் நிறைந்தவனோ அவன் தான் உள்ள இருந்திருப்பான். சாதாரண ஆற்றல் இல்லாதவன் எங்க இருந்திருப்பான்? வெளியில இருந்திருப்பான். இப்போ நியாயம் யாருக்கு கிடைச்சிருக்கும்? கிட்ட இருக்கிறவனுக்கு தான் கிடைச்சிருக்கும். தூரம் இருக்கிறவனுக்கு. அப்ப காலைல இருந்து சாயங்காலம் அந்த நியாயத்துக்காக காத்து இருந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? சோர்ந்து போயிருப்பாங்க. அப்ப எத்தனை ஒரு சொல்றாரு, இத்தனை 1000 மக்களுக்குனால எப்படி
நியாயம் சொல்ல முடியும் அப்படின்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? 100 பேருக்கு என்ன பண்ணு? அதிகாரிகளை ஏற்படுத்து. அது மாதிரி கூட்டம் கூட்டமா நீ அதிகாரிகளை ஏற்படுத்தி அவங்களால தீர்க்க முடியாத காரியங்கள் இருந்தா யார்கிட்ட கொண்டு வா? யோசே கிட்ட கொண்டு வா. அவங்களுக்கு நீ என்ன பண்ணு? நியாயம் சொல்லு. எல்லாருக்கும் உன்னால என்ன பண்ண முடியாது? நியாயம் செய்ய முடியாது. ஆனா நம்மளா வச்சுக்க, எல்லாரும் என்ன தேடி வரணும், நீங்க எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணுங்க. என்ன பண்ணுவோம்? காலைல இருந்து சாயங்காலம் காத்திருக்க வைத்திருப்போம். ஆனா மோசே அதை பத்தி யோசிக்கவே இல்லை. தன்னுடைய அதிகாரத்தை மற்றவர்களுக்கு என்ன பண்றாரு? பகிர்ந்து கொடுக்குறார். பல நேரங்களில் நமக்கு பொறுப்பு கொடுக்கும்போது எல்லா பொறுப்பும் நானே எடுத்து செய்யணும், நான் மட்டும் பேர் வாங்கிக்கணும், நான் மட்டும் எல்லார் இடத்துல போற்றப்படணும்னு நினைக்கிறோம். ஆனா மோசே அப்படி கிடையாது. தன்னுடைய பொறுப்புகளை உடைத்து கொடுக்கறதுல ரொம்ப அழகான ஒரு மனிதராக நாம் இருக்கிறோம். இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான பொறுப்புகள், நம்ம கிட்ட கடவுளோ இங்க இருக்கிற மனிதர்களோ ஏதோ ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அது எல்லோரோடு நம்ம இணைந்து செயல்படும் போது நாம் அந்த கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி பண்ணும்போது தான் அங்க ஒரு அழகான ஒரு மாற்றத்தை இஸ்ரவேல் மக்களை மத்தியில நாம் பார்க்கிறதா இருக்கிறோம். இது மோசையோட ரொம்ப முக்கியமான ஒரு குணாதிசயமாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது இந்த நாளுடைய கம்பாரிசன். யாரை கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி? இயேசுவையும் மோசையும். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவும் மோசையும் எப்படி கம்பேர் பண்ணும்? யாத்திராகம் 2:1-10, மத்தேயு 2:13-15 வரை. இயேசு பிறக்கும் பொழுதும் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். மோசே பிறக்கும் பொழுதும் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். ரைட். ரட்சகர்கள் 2 பேரும். ஆனா ரட்சகர்கள் பிறக்கும் பொழுது குழந்தைகள், அப்பாவி குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். இதை எந்த வகையில நாம் நியாயப்படுத்த போறோம்னு தெரியல, இந்த குழந்தைகளுடைய மரணத்தை. இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? இதுல இந்த குழந்தைகள் கொலை செய்யப்பட்டதுல இல்ல ஏதாவது கருத்து இருக்கா? நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அந்த குழந்தைங்களை கொலை செய்யப்பட்டு? குரல். ரைட். ஏன் கடவுள் இதை அனுமதித்திருக்கிறார்? மீட்பு இல்லை. ரைட். ஆனா ஒன்றும் அறியாத பச்சிலம் குழந்தைகளை கடவுள் ஏன் விட்டுவிட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கவே செய்கிறது. ரைட். அந்த கேள்விக்கு நம்ம என்னதான் பதில் சொன்னாலும் நான் என்ன யோசிக்கிறேன்னா அந்த எந்த பதிலும் அதுக்கு ஈடாக முடியாது அப்படின்னு ஒரு வேலை சொல்ல. இது கடவுளுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேணா பண்ணலாம் நம்ம. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அதை நம்ம என்ன பண்ண முடியாது, நியாயமே படுத்த முடியாது இந்த செயல்பாட்டை, இந்த குழந்தைகளுடைய மரணத்தை. அது மட்டும் நான் யோசித்து நிறைய முறை நான் அதை யோசித்து பார்த்தது உண்டு. அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய மரணம் வழியாக இந்த மீட்பருடைய பிறப்பு நடக்கணுமா? ஏன் அந்த குழந்தைகளுடைய மரணம் இல்லாமல் இந்த மீட்பருடைய பிறப்பு நடந்திருக்கலாமான்றதுதான் நிறைய நேரத்தில் என்னுடைய கேள்விகளாக இருக்கிறது. ரைட். கடவுள் அதுக்கு நமக்கு சரியான ஒரு பதிலை அவருடைய இறை ஆளுகையின் போது தருவாரு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம என்ன பேசினாலும் அது நம்மளுடைய என்னவாதான் இருக்க போகுது, நம்மளுடைய இன்டர்பிரேஷனாக, நம்மளுடைய யோசனைகளாக, நம்முடைய சிந்தனையாக தான் இருக்கும். உண்மையிலே ஏன் கடவுள் இதை செய்தார் அப்படின்றது நமக்கு கடவுள் தான் வெளிப்படுத்தணும்னு நான் யோசிக்கிறேன். ஆனா 2 பேர் பிறக்கும் போது குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். 2. அடுத்தது வேற என்ன 2 பேருக்குமான ஒற்றுமைகள்? ரைட். இயேசு நிறைய காரியங்கள் நான் யோசிக்கிறேன். 2 பேருமே ரட்சகர். இவரையும் ஒரு கூட்டத்தை அதாவது மீட்படைய செய்கிறார். இயேசுவும் ஒரு கூட்டத்தை மீட்படைவதற்காக வரார். அதே போல இவரும் ஒரு கூட்டத்தை வழி நடத்தி போறாரு, இவரும் ஒரு கூட்டத்தை வழி நடத்தி போகிறார். ரைட். அடுத்தது வேற ஓகே. அவங்களுக்கு கானான், நமக்கு பரலோகம். 2 பேருக்கும் ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. அவங்க கானானை நோக்கி பயணிக்கிறார்கள், நாம் நிறைவாழ்வுக்கு நேராய் பரலோகத்துக்கு நேராய் நாம் பயணிக்கிறோம். அடுத்தது 2 இடத்துலயும் அற்புதங்கள் நடைபெறுகிறது. மோசே காலத்திலும் அற்புதங்கள் நடைபெறுகிறது. 10 வாதைகள் பார்க்கிறோம். அடுத்தது வானத்திலிருந்து மன்னா வருகிறதும் வானத்திலிருந்து காடைகள் விழுகிறதும் பார்க்கிறோம். வனாந்திரத்தில் ஆறுகளை ஓட பண்ணுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் அற்புதங்கள் அடையாளங்கள் வழியாக மோசே நடப்பிக்கிறதாக பார்க்கிறோம். இயேசு காலத்திலும் அற்புதங்கள் நடைபெறுகிறது. பார்வையற்றவர்கள் பார்வையடைகிறார்கள், பேச முடியாதவர்கள் பேசுகிறார்கள், நடக்க முடியாதவர்கள் நடக்கிறார்கள்,
படுத்திருக்கிறவர்கள் எழுந்து ஓடுகிறார்கள். இதெல்லாமே இயேசுவின் காலத்து அற்புதங்கள். இங்க எப்படி மன்னா வந்ததோ இங்க என்ன ஆச்சு? 5 அப்பம் 2 மீன். அப்போ இந்த அற்புதங்களும் நாம் 2 பக்கத்திலையும் பார்க்கிறோம். அடுத்தது இங்க இங்க வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது, உடன்படிக்கை கொடுக்கப்படுகிறது. இங்கே புதிய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது, புதிய கட்டளைகள் இங்க 10 கட்டளை கொடுக்கிறாரு, இங்க சாமி 2 கட்டளை கொடுக்கிறார். இங்க உடன்படிக்கை கொடுக்கிறாரு, இங்கேயும் புதிய உடன்படிக்கை கொடுக்கிறார். இங்க நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார், இங்கேயும் புதிய நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது 2 பேருடைய மரணமும் அவருடைய சரித்திரமும் ரொம்ப முக்கியமானது. மோசேயுடைய மரணமும் இயேசுடைய மரணம். இவர் என்ன பண்றாரு? மலையின் மீது வந்து கடைசியா எதை பார்க்கிறாரு? கானானை பார்த்துட்டு மோசே இறந்து போறதாக பார்க்கிறோம். இயேசுசாமி மலையின் மீது தன் உயிரை விடுகிறதாக நாம் பார்க்கிறோம். அதே போல 2 பேரும் உபவாசம் இருக்கிறாங்க. இவர் மலை ஏறி போய் என்ன பண்றாரு? உபவாசம் இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு? வனாந்திரத்துல போய் உபவாசம் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். 2 பேரும் கடவுளிடத்திலே பேசுவதாகவும் கடவுளுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு வருகிறவர்களே யார் தான்? இவங்க 2 பேர் தான். மோசே கிட்ட தான் கடவுள் சொல்வார். இங்க யார் வழியாக கடவுள் சொல்கிறார்? இயேசு வழியாக சொல்கிறதாக பார்க்கிறோம். ரைட். ரொம்ப அழகான 2 உருவங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் மோசே, ஒரு பக்கம் இயேசு. சில இடங்களில் மோசே தவறிவிட்டார், எந்த இடத்திலும் இயேசு தவறவே இல்லை. அதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். எல்லாம் ஒற்றுமையை பார்த்தோம், 2 பேருக்கும் வித்தியாசம். பல இடங்களில் மோசே தவறி விடுகிறார், எந்த இடத்திலும் இயேசு தவறவே இல்லை. கடைசி மட்டிலும் அவர் அந்த அழைப்பினை, அந்த பொறுப்பினை உண்மையும் உத்தமமாய் செய்து, பிதாவே உம் கரத்தில் என் ஆவியை தருகிறேன் என்று எந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளா கூட இல்லாம, ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் தனக்கு கடவுள் கொடுத்த பொறுப்பினை செம்மையாக முடித்து, எல்லாம் முடியுதுன்னு சொல்லி தன்னுடைய என்ன பண்றாரு? பொறுப்பினை கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இதுதான் 2 பேருக்கும் இதுவான மிகப்பெரிய வித்தியாசங்களாக நான் பார்க்கின்றேன். இந்த இடத்துல நான் நிறைவு செய்கிறேன்.